ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி 5, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பேப்பர் நியூஸ்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நகர்ப்புற நக்சல்களின் குரல் அப்படின்ட்டு ராகுல் காந்தி மீது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அவர் மீது பிரதமர் மோடி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒவ்வொரு வருடமும் முதல் கூட்டத்தப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவாங்க. அப்படி குடியரசுத் தலைவர் உரையாற்றும் போது அவங்க வந்து சோர்வடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து எதிர்க்கட்சி தலைவர் மூத்த தலைவர் சோனியா காந்தி வந்து அவ்வாறு கூறியிருக்காங்க. அதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடும் எதிர்ப்பை வந்து ஆளும் கட்சி வந்து தெரிவிச்சிருக்கிறதா அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை ஆராய வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 3 வகையான ஓய்வூதிய திட்டங்களை ஆராய தமிழக அரசு வந்து இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதை 9 மாதங்களுக்குள் அரசு வந்து பரிந்துரை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தலைமைச் செயலாளர் யார் அப்படின்னா, சுகன்தீப் சிங் பேடி அப்படிங்கிறவங்க, அவங்க கூட சேர்ந்த 3 பேர். அடுத்ததாக சட்டவிரோத குடியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியர்கள் வெளியேற்றத்தை தொடங்கியது அமெரிக்கா அப்படின்ட்டு. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்ப அனுப்பும் நடவடிக்கையை அமெரிக்கா வந்து தொடங்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்லி இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விமானம் அப்படின்னா, C-17 இராணுவ விமானம் மூலமாக இதை அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கி ஈரோடு கிழக்கு மற்றும் தொகுதியில் வந்து வாக்குப்பதிவு வந்து நடக்க இருக்குது. மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் தாமதம், ஆளுநருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களை ஆளுநர் வந்து ஒன்று திருப்பி அனுப்புகிறாரு, இல்லைன்னா அதை தாமதப்படுத்துகிறாரு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் வைத்திருக்கிறார். இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகும். திருப்பி அனுப்பும் மசோதாக்களை பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பும்போது அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதுபோன்று செய்யாத பட்சத்தில் ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பு முறையே இது தோல்வியுறுத்துகிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு தமிழக அரசு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் கடந்த 2020 ஜனவரி 13 2023 ஏப்ரல் 20 வரை ஆளுநருக்கு வந்து 12 மசோதாக்கள் அனுப்பப்பட்டிருக்கு. அவற்றில் 10 மசோதாக்களை வந்து திருப்பி அனுப்பினார். அதை மீண்டும் பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய நிலையில் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் வந்திருக்கு. அரசமைப்பு சட்டம் 200 படி அவர் அனுமதி தராமல் வைத்திருக்க முடியாது. அவர் விதியின் படி இதை செய்யவில்லை என இந்த நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும். அதுபோன்று அமைச்சர் ஒருவர் உறுதிமொழி எடுக்க சொல்லும்போது அதை செய்து வைக்காமல் ஆளுநர் மறுத்தார். அதன் பிறகு அவர் நீதிமன்றத்தை அணுகிய பிறகு ஆளுநருக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. ஆளுநர் என்பவர் பொதுவாக ஒரு அரசமைப்பு சட்ட அதிகாரம் பெற்றவராக இருப்பவர் அமைச்சருக்கு உதவுபவராக இருக்க வேண்டும் என அரசமைப்பு சட்டம் தெளிவாக கூறியுள்ளது. ஒரு மசோதாவுக்கு முதல் முறையாக அனுமதி அளிக்கவில்லை எனில் 2வது முறையாக அது அனுப்பி வைக்கப்படும் போது அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதி JP பார்திவாலா, உங்கள் வாதத்தின்படி அவையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு ஆளுநர் அனுப்பியிருக்கக்கூடாது என்கிறீர்கள். ஆளுநர் ஏன் மசோதாக்களை கிடப்பில் வைத்துள்ளார் என்று விளக்கம் அளிக்க வேண்டும் என இருதரப்பும் கேட்டுக்கொண்டார். மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, அரசமைப்பின் 200வது விதியின்படி ஆளுநர் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது பதிலளித்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த மத்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் R. வெங்கட்ரமணி, மசோதாக்களுக்கு ஒப்புதல் கோரும் விவகாரத்தில் அவர் வசம்
தற்போது மசோதா எதுவும் நிலுவையில் இல்லை என்று கூறியுள்ளார். துணைவேந்தர் விவகாரத்தில் நோட்டீஸ் அனுப்பப்படாததால் அதை பெற்று விரிவான பதிலை தெரிவிப்பதாகவும் தலைமை சட்ட ஆலோசகர் தெரிவிச்சிருக்காரு. இது தெரிந்தால் போதுமானது. அடுத்ததா பெண் சக்தியை வெளிக்கொண்டு வரும் கர்மயோகினி சங்கமம் குமரியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சுதா சேஷியன் அவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திறமை வாய்ந்த பெண்களை வெளியுலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் 50,000 பெண்கள் பங்கேற்கும் கர்மயோகினி சங்கமம் கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கு என செம்மொழி தமிழாய்வு நிறுவன தலைவர் செம்மொழி தமிழாய்வு நிறுவன தலைவர் தான் டாக்டர் சுதா சேஷியன் அப்படிங்கிறவங்க இதை தெரிவிச்சிருக்காங்க. இதில் பல்வேறு துறை சார்ந்த பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வர். இது பெண்களுக்கிடையேயான சிந்தனைகள் மற்றும் திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புற்றுநோய் மரபணு ஆராய்ச்சி ராமச்சந்திரா கல்வி நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, புற்றுநோய் பாதிப்புக்கான மரபணு சார்ந்த துல்லிய சிகிச்சை தொடர்பான ஆராய்ச்சி நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து முன்னெடுக்கும் வகையில் ஹைதராபாத்தில் உள்ள நியூக்ளியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நிறுவனத்துடன் போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி நிறுவனம் உடன்படிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி நிறுவன ஆய்வுத்துறை தலைவர் டாக்டர் கல்பனா பாலகிருஷ்ணன் மற்றும் நியூக்ளியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நிறுவன செயல் அலுவலர் துஷ்யந்த் சிங் பஹேல் அப்படிங்கிறவங்க கையெழுத்திட்டிருக்காங்க. இதனால் நமக்கு கேன்சருக்கு முற்றிலுமாக தீர்க்க ஒரு வேக்சின் உருவாக்க போகலாம் அப்படின்னு நம்பலாம். இதில் சென்னை தொழில் அதிபரிடம் ரூ.1000 கோடி சொத்து ஆவணங்கள் பறிமுதல், ரூ.912 கோடியையும் முடக்கியது அமலாக்கத்துறை. இதில் அமலாக்கத்துறை அப்படின்னா என்னென்னு படிக்கணும். அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னா என்னென்னு படித்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குரூப் 4ல் இதுமாரி கேட்க மாட்டாங்க. ஆனால் குரூப் 1ல் குரூப் 2ல் அமலாக்கத்துறை அப்படின்னா என்ன, அதோட பவர் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சாலையில் கிடந்த AK-47 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் மத்திய பாதுகாப்பு படை வீரரிடம் ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூல்களுக்காக பிரத்யோக இணைய பக்கம் வெளியிடதா சொல்லியிருக்காங்க. கருணாநிதி எழுதிய நூல்களை இணையவெளியில் படிக்க பிரத்யோக பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கருவூலம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பக்கத்தில் கருணாநிதியின் அனைத்து படைப்புகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சைனிக் பள்ளிகளில் சேர்க்கை. இந்த சைனீஸ் பள்ளிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குங்க. சைனிக் பள்ளிகள் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூழல் மன்றங்கள் காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலமாக புகட்ட அரசு திட்டமிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கான கனவுகள் அனைத்துக்கும் கல்விதான் அடித்தளமாக இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய அரசு கால்நிலை கல்வியறிவை ஒரு இயக்கமாகவே முன்னெடுக்க முடிவு செய்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த என்வைரான்மெண்ட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனித மூளைக்குள் ஊடுருவும் நுண்ணெகிழிகள் அப்படிங்கிறது. நுண்ணெகிழிகள் மனித மூளைக்குள் ஊடுருவி மறதி நோய்க்கு வழிவகுப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அனைத்து வகையான பிளாஸ்டிக் அதாவது இதை மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நுண்ணெகிழிகளாக கருதப்படுகிறது. கண்களுக்கு தெளிவாக புலப்படாத அந்த துகள்களை புறச்சூழல் முழுவதும் ஆக்கிரமித்துள்ளதாக சூழியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றன. இது தொடர்பாக அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகமானது அது குறித்து அண்மையில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. அதன்படி ஆய்வுகள் 2 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டன. கடந்த 1997 2024 வரையிலான காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூறு ஆய்வில் 12க்கும் மேற்பட்டோரது மூளையின் நெகிழி துகள்கள் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. எதில் ஆய்வு செஞ்சுருக்காங்க? உடற்கூறு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அது மூளையில். சிலரது சிறுநீரகம் கல்லீரலிலும் அவை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது உடலில் இரத்தம், விந்தணு, தொப்புள் கொடி, தாய்ப்பால் ஆகியவற்றிலும் நுண்ணெகிழி கலந்திருப்பதாக அந்த ஆய்வு முடிவு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கு. இதனால் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோய்க்குள்ளானவர்களின் மூளையில் உள்ள நுண்ணெகிழி பிறரை காட்டிலும் 6 மடங்கு அதிகமாக
அதிகமாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கழிவறை வசதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தூய்மை பாரத திட்டத்தின் ஒரு பகுதியாக நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளுக்கு அருகில் கழிவறைகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. இது தெரிஞ்சால் போதுமானது. கும்பமேளா நெரிசலில் உயிரிழந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கும்பமேளா அப்படிங்கிறது எத்தனை மகா கும்பமேளா அப்படிங்கிறது 144 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். அதில் மக்கள் அதிகமானோர் கலந்து கொண்ட சூழ்நிலையில் அவங்க நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. அது எத்தனை பேர் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் மக்களவையில் குரல் எழுப்பியிருக்காரு. இவர் ஒரு எம்பி. அடுத்ததாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதன்படி 2022லேருந்து 2024 வரைக்கும் 1.55 கோடி தொழிலாளர்கள் பெயர் நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு மக்களவையில் மத்திய அரசு தகவல் அளிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா எம்ஜி நரேகா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி போலி கணக்குகளை நீக்கியிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு சாதகமாக மாறும் அமெரிக்க சீன வர்த்தக போர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 15% கூடுதல் வரி விதிச்சிருக்கு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. டிஆர்சி கிளர்ச்சி படையினர் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்க நாடான டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டில் இங்கே தெற்கு பகுதியில் முன்னேறி வரும் குவாண்டா ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சி படையினர் தற்காலிக போர் நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. அதையும் பார்த்து வச்சுங்க. அடுத்ததாக பொற்பனை கோட்டை அகழாய்வில் எலும்பு முனைக்கருவி தங்கத்துண்டு கிடைச்சிருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை அருகில் உள்ள பொற்பனை கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் எலும்பு முனைக்கருவியும் தங்கத்துண்டு ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் சங்ககால மன்னர் கோட்டைக்கான அடையாளங்கள் இருப்பதனால் இந்த பகுதியில் அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என நீண்டகால கோரிக்கை தொடர்ந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சார்பில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன்படி 533 தொல்லியல் பொருட்கள் கிடைச்சிருக்கு. மேலும் 8 அடி சுற்றளவு உள்ள வட்ட வடிவ செங்கல் கட்டுமானம் ஒன்றும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட 5/2/2025 கரண்ட் அவர்ஸ் முடியுது. நன்றி.